வணக்கங்க. கடைக்காரரு காசை எப்படி பார்க்குறாருன்னு நீங்களே பாருங்க. அது ஒண்ணும் இல்லங்க. ரொம்ப வருஷமா அதாவது கடை ஓப்பன் பண்ணி நான் 3 வருஷத்துக்கிட்ட ஆச்சு. அந்த 3 வருஷமாவுமே என் ஒய்ஃப் வந்து சிஸ்டமுக்கு வைஃபை கேபிள் வாங்கி போடுங்க, வைஃபை கேபிள் வாங்கி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. நானுமே வந்து தள்ளி போட்டுட்டே இருந்தேன். ஏன்னா ஃபோன் மூலியமா கனெக்ட் பண்ணி தான் நான் ரொம்ப நாளா அதாவது 3 வருஷமாவுமே யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இன்னைக்கு அதுக்கான நாள் தாங்க வந்திருக்கு. நான் இன்னைக்கு வாங்கின கேபிள் வந்து கேட் 6. ஸோ இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 250 15 மீட்டரு. ஸோ இந்த ஃபோனில் தான் இது என்னோட பழைய மோட்டோ ஃபோன். இந்த ஃபோனில் தான் நான் வந்து வைஃபை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஃபோனுமே ப்ராப்ளம் ஆனதுனால நான் வந்து இப்போ புது கேபிளே வாங்கி மாற்ற மாதிரி நிலமை வந்துருச்சுங்க. ஸோ ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ணுற ஃபைபர் நெட் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபைபர் தான். ஸோ அது மூலயமா தான் கனெக்ட் பண்ணி நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ பைப் லைன்லாம் எதுவுமே போடலங்க. நம்ம வீடுன்றதுனால அப்படியே மேலோட்டமாக தூக்கி போட்டு தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த வீட்டில் பைப் லைன் போடணும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். மண் சுவர்ன்றதுனால பைப் லைன் போட்டு அடிக்க முடியாது. ரிட்டன் வந்துட்டே இருக்கும். காங்கிரீட் அணி போட்டாலுமே ரிட்டன் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ தேவையில்லாத வேலை எதுக்கு நம்ம அப்படியே மேல் பக்கமாக தூக்கி போட்டு நம்ம கடைக்குள்ளேயே ஃபால் சீலிங் தானே போட்டிருக்கோம். ஸோ அதுக்குள்ளே இந்த பக்கமாக தூக்கி போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்றதுனால. ஏன்னா ஆல்ரெடி அந்த ஃபால் சீலிங் மேலே 2-3 கேபிள் லைன் போயிட்டு தான் இருக்குது. அதோட நம்ம யூஸ் பண்ணுற கேபிளுமே தூக்கி போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அது பிரச்சனை இல்லை. ஃபால் சீலிங் லைட்டாக விரிசல் விட்டுடுச்சு கட் பண்ணும்போது. ஒரு வழி அதையும் மேட்ச் பண்ணிட்டு சிபியூவில் ஃபைபர் நெட்டையும் கனெக்ட் பண்ணிட்டு என்னத்தை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு சிஸ்டமில் ஃபஸ்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி இருக்கவே இருக்க நம்ம சேனலே ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்ட்டு நம்ம சேனல் பேரை அடித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம். என்ன வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும் போது தான் லாஸ்ட்டாக விட்ட வீடியோவே பார்ப்போம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம பைக்குக்கு ஸ்டிக்கர் இங்கே ஒட்டின வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கேங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் வீடியோவில் பார்க்கலாம். வரேங்க. பாய்ங்க. பழமையான கோவில்னு கூட சொல்லலாம். வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்ல தான் இருக்கு. நீங்க இந்த கோவிலுக்கு வரணும்னா சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கிற சின்ன மார்க்கெட்